Hello everyone. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜாவாஸ்கிரிப்டில் arrow functions. ஓகேங்களா? ஸோ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் arrow functionsக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறத விட arrow functions யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ப்ளஸ் இதில் அதாவது கோடிங் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நார்மல் ஃபங்க்ஷனை விட இந்த arrow function கோடிங் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் கூட நம்ம வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த arrow functions அப்படிங்கிறது இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 6 அப்படின்னு சொல்லுவாங்க, ES6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெர்ஷன் ES5ல் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ES5ல் எப்படி இருந்தது அப்படின்றத நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ அது புரிஞ்சுது அப்படின்னா இந்த ES6ல் இருக்கக்கூடிய இந்த arrow ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்ட் கொடுத்து அதுவோட நேம் கொடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து கர்லி பிரேஸ் கொடுத்து ஸோ இந்த பிளேஸ் தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேணால் டிஃபைன் பண்ணி ஸோ என்ன மாதிரியான கோடிங் வேணாலும் நம்ம இதில் போட முடியும். ஓகேங்களா? இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ES5ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியும் அப்படி இருக்கு. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா இங்கே இப்படி இருக்கிற இதே ஃபங்க்ஷனை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேரியபிள் A equal to variable B equal to okay. ஸோ இப்போ என்னென்னா இந்த மை ஃபங்க்ஷனுங்கிறத கால் பண்ணால் ஏவும் பியும் ஆட் பண்ணி சம்முன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த சம்முன்ற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? எப்போனா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது. ஓகே. இது நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? என்னென்னா ஒரு வேல்யூ வேணால் வேரியபிளுக்கு அசைன் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷனையே வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுதான் இந்த ES5ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா ஒரு வேரியபிள் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற இதே ஃபங்க்ஷனை எப்படின்றத நான் மாத்திரம் பாருங்கள். இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இப்போ என்னுடைய வேரியபிள் PR அப்படி போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ போட்டுட்டு ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுருங்க. ஓகே. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த கோடிங் அப்படியே நீங்கள் உள்ளே என்ன போடுறீங்களோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஓகேங்களா ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்ய போகுது. ஓகேவா? இப்போது இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மை ஃபங்க்ஷன் போட்டுட்டு ப்ராக்கெட் செமிகோலன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் போய் கால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்ணணும். ஓகே. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இது 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட் போட்டு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஓகே. இது இந்த ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் வேல்யூ இந்த சம் பண்ண வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனை வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் தான் நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம கால் பண்ணுறோம். ஓகே. ஒருவேளை ஆர்குமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே A அண்ட் B ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான் A, B அப்படின்னு வேரியபிள் பாஸ் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட் அப்படி இல்லைன்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுக்கும் அவுட்புட் என்ன வருது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இங்கே பேராமீட்டர் நான் எடுத்துட்றேன். ஓகே. ஸோ நான் ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் ரிட்டன் இங்கே கொடுத்துருக்கோம். பட் ஆனால் எங்குமே நம்ம பிரிண்ட் பண்ணலை. ஓகே. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இது ஒரு வேரியபிள் வச்சுப்போம். ஏன் அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா,
இந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கும். ஓகேங்களா, அந்த வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் வச்சுப்போம், result1 அப்படின்னு வச்சுப்போம். result1. ஓகே, ஸோ நீங்கள் வந்து செமிகோலன் வரணும், மறந்துட்டேன் நான். ஓகே, இதான் சின்டாக்ஸ். அதாவது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது எப்போவுமே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட க்ளோசிங் இதில் வந்து கண்டிப்பாக செமிகோலன் இருக்கும். ஓகேங்களா, அதை நான் மறந்துட்டேன். ஓகேங்களா, இதையும் வந்து கால் பண்ணால் உங்களுக்கு ஒரு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணுது. அதையும் வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ரிசல்ட். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட்டை நீங்கள் console.log பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இது எதோட ஸ்டேட்மெண்ட், இது எதோட ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரியும். ஏன்னா இப்போ இது ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியான இன்புட் அண்டு ப்ராசஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதாவது இதுவும் 50-30 ஆட் பண்ணி சம்ன்ற வேரியபிள் போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, இதுவும் அதே தான் பண்ணுது. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் தெரியறதுக்காக நான் இதில் வந்து கூட வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதே தான் வந்து இதுக்கு. ஓகேங்களா, ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் தெரியணும் இல்லையா அவுட்புட் வரும்போது, இது எதோட அவுட்புட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து result1 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன கன்சோலில் தான் பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன், அதுக்கான காலிங். ஓகே, கால் பண்ணி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணி அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனை இது வந்து எப்படி வேரியபிளுக்கு அசைன் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஸோ இதுக்கான அவுட்புட் தான் இது. ஓகேங்களா, நமக்கு அவுட்புட் இங்கே தெரியல, ஏன்னா நம்ம கன்சோலில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஸோ இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டிசைன் தான் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபஸ்ட்டு கால் ஆகிருக்கு இந்த ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அந்த ரிசல்ட் தான் இங்கே பிரிண்ட் ஆகிட்டு அது கூட வந்து இங்கே போட்டிருக்கோம், அதை இங்கே காட்டிருப்பாங்க 80. திஸ் இஸ் ஃபங்க்ஷன் ரிசல்ட், மை ஃபங்க்ஷன் ரிசல்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் 1 ரிசல்ட். வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் மாறும். ஓகே, ஆக்சுவலி நான் பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ F12 கொடுத்துக்கோங்க, கன்சோல் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மை ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கான அவுட்புட் வந்திருக்கு. இது மை ஃபங்க்ஷன் 1ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஏவோட பியோட வேல்யூ வந்து நீங்கள் இங்கேருந்து பாஸ் பண்ணிக்கலாம். இதை தூக்கிடுங்க, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இங்கேருந்து பாஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்போவுமே பேராமீட்டரில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும், எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் ஒரு இன்புட்டாக உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆர்குமெண்ட்டில் கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே எனக்கு ரிசல்ட் வேணும்னா அந்த ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ இருந்தால் தான் என்னால் ரிசல்ட் இங்கே கொடுக்க முடியும். அதனால் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நான் ஆர்குமெண்ட்டில் வாங்கிட்டேன். ஓகேங்களா, அதாவது பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் அப்படி தான், இதெல்லாம் தூக்கிடுங்க, நீங்கள் வேறு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன், இதில் நான் எக்ஸ் ஒய்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன இன்புட்டாக வாங்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் எங்கள் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த இன்புட் இங்கே என்ன வேரியபிளோ அதே வேரியபிள் தான் நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இங்கே எக்ஸ்க்கு என்ன வேல்யூ வருதோ அதே எக்ஸ் வேல்யூ இங்கே உட்காரும். ஓகேங்களா, சரி, இப்போ வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், ஆர்குமெண்ட் இருந்தால் தான் எனக்கு அவுட்புட்டே வரும்.
ஓகே, இப்போ நார்மலாக கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுத்துமே அன்டிஃபைன்டு தான் வரும் பாருங்கள். NAN அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா, NAN வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ நான் இதுக்கெல்லாம் வேல்யூவே நான் சென்ட் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ வேல்யூ சென்ட் பண்ணால் தான் வந்து ஆட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வேல்யூ சென்ட் பண்ணல அப்படின்னா இது வந்து ஒரு அன்டிஃபைன்டு வேல்யூ, இது வந்து அன்டிஃபைன்டு வேல்யூ. இந்த ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் எப்போவுமே ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் தான் ஆட் பண்ணுமே தவிர அன்டிஃபைண்டையோ இல்லை இன்னொரு அன்டிஃபைண்டையும் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணாது. ஓகேங்களா, அதனால தான் வந்து இது ஒரு நாட் ஏ நியூமரிக் அப்படின்னு நமக்கு NAN அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான வேல்யூ எங்கே கொடுக்கணும், இங்கே தான் நம்ம பாஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன வேல்யூ வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். நான் 100ன்னு கொடுத்துட்றேன், 500ன்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த 100ங்கிறது வந்து இந்த ஏவோட வேல்யூ, 500ங்கிறது இந்த பியோட வேல்யூ. ஓகே, இங்கே அப்படி தான் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது, அதுக்கான ஆர்குமெண்ட் இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ 300, 100. ஓகேங்களா, 300ன்றது எக்ஸுக்கும் ஒய்க்கு வந்து 100ங்கிறதும் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் நமக்கு என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துருவோம். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 400 ஃபஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா 300ம் 100ம் ரெண்டும் ஆட் ஆகி தான் நமக்கு ரிட்டர்ன் அவுட்புட் வருது, அதனால் 400. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 600, இது 500ம் 100ம் ரெண்டு உள்ள ஆட் ஆகிட்டு நமக்கு ரிட்டர்ன் வந்து அவுட்புட் வருது, அதுதான் வந்து 600. ஓகே, ஸோ இங்கே வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ என்னென்னா ஆரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த வேரியபிள் அசைன் பண்ணி பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது இந்த மாதிரியான மெத்தட் தான். ஸோ கண்டிப்பாக வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது இந்த செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ மறந்துடாதீங்க, அது வந்து ஒரு சின்டாக்ஸ். ஓகே, இப்போ வந்து ஆரோ ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆரோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நார்மல் ஃபங்க்ஷனே தேவையில்லை, ஏன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்டே வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ நார்மல் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீவேர்டு, இதோட சின்டாக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகே, எப்படி இருக்கும் அப்படின்னா var, ஓகேவா, இது வந்து ஒரு வேரியபிள் நேம் வச்சுப்போம். ஓகே, ஸோ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம கோடிங்கை போட்டுருக்கோம். இதுதாங்க நார்மலாக ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலான சின்டாக்ஸ். ஓகே, சரி, இப்போ இங்கே வந்து வேரியபிள் நேம் கொடுக்குறேன் இல்லையா, அதே மாதிரி நான் மை ஃபங்க்ஷன்னே வச்சுக்கிறேன். மை ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா இது வந்து ஆர்குமெண்ட். நீங்கள் வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், இல்லை மல்டிபிள் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், எத்தனை ஆர்குமெண்ட் பண்ணால் கொடுக்கலாம். ஓகேங்களா, அதுதான் இது. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் கோடிங்கை போடலாம், இல்லை மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் கோடிங்கை போடலாம், எத்தனை ஸ்டேட்மெண்ட்டாக வேணால் நீங்கள் கோடிங்கை போடலாம். ஓகேங்களா, அதுதான் இந்த இடம். ஓகே, இன்னும் ஈஸியாக புரியணுன்னா உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மல்டிபிள் லைன் கோடிங் போடுறோம் இல்லைங்களா, அதை தான் இந்த மல்டிபிள் லைன் இங்கே போடணும். ஓகே, ஸோ நான் இதை எடுத்துடுறேன். சரி, இது வந்து ஒரு 5 டைப் இருக்குது, அந்த 5 டைப்பு தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, நோ பேராமீட்டர் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது ஒரு டைப்பு. இந்த ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்துக்குவோம். ஓகே, நோ பேராமீட்டர் அப்படின்னா ஸோ பேராமீட்டரே நான் எதுவும் பாஸ் பண்ண போகிறதில்ல, அதாவது ஆர்குமெண்ட்டுங்கிறத இங்கே பேராமீட்டர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பேராமீட்டர் எதுவும் பாஸ் பண்ணுறதில்ல, பட் ஆனால் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, எனக்கு வந்து இதில் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், மை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன், நோ பேராமீட்டர். ஓகே, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருவோம். ஓகேங்களா, இப்போ வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே,
ஸோ இங்கே வந்து முன்னாடியெல்லாம் நம்ம ரிட்டர்ன்ற ஒன்று யூஸ் பண்ணுவோம், ரிட்டர்ன்ற கீவேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே ரிட்டர்ன்ற கீவேர்டே யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த இடத்துல அப்படி கொடுத்தாலும் வரும், இல்லை ரிட்டர்ன் கொடுத்தாலும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் நோ பேராமீட்டர், சாரி அப்படின்னு ஒரு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்ட்ரிங்கு தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அது என்ன பண்ணோன்னா இங்கேருந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். எப்படின்னா இதுதான் இப்போ அந்த ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷனுங்கிறது தான் அது. ஓகேங்களா? இப்படி இதை எப்படி கால் பண்ணுன்றது சொல்கிறேன். இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஓகே, இதை கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கால் பண்ணால் நமக்கு என்னென்னா இந்த ஸ்ட்ரிங்கை நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ரிட்டர்ன் பண்ணிவிடும். பட் ஆனால் நம்ம பிரிண்ட்டே பண்ணல. ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாகவே கன்சோலில் போட்டுடலாம். கன்சோலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அவுட் புட்டிங்க பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? நான் டேரெக்டாகவே போட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆகும்னா இந்த மை ஃபங்க்ஷனுங்கிறது இங்கே போய் கால் ஆகும். ஓகே, இது வந்து என்ன அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணதோ இதை எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த இடத்துல வச்சிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட் வந்துட போகுது. பாருங்கள், திஸ் இஸ் நோ பேராமீட்டர் மெத்தட் அவுட்புட் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எப்போவுமே வந்து ஒரு சிங்கிள் லைனில் வந்து வேணும், சிங்கிள் லைன்லேயே வந்து என்னுடைய லாஜிக்கெல்லாம் முடிஞ்சிருது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வந்து ஏதாவது ஆட் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்புட் ஒன்று வரும் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் இங்கே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாக்கான அவுட்புட் வந்துடும். அந்த அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணிக்கும், நம்ம எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் மெத்தட், அதாவது இந்த நோ பேராமீட்டர் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது நமக்கு. ஓகேவா? மல்டிபிள் லைன் கிடையாது. அடுத்து இப்போ வந்து சிங்கிள் பேராமீட்டர், ஓகே, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகே, அதில் வந்து ஒரு சிங்கிள் பேராமீட்டர் கொடுக்குறேன். இது வந்து ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து இப்போ நான் இது ஹைட் பண்ணிடுறேன். சிங்கிள் பேராமீட்டர். ஓகே, இப்போ வந்து ஏன்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்குறேன். ஓகே, இந்த ஏன்றது தான் இந்த பேராமீட்டருக்கு வரப்போகுது. அதாவது இது என்ன மாதிரி அப்படின்னா இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு வச்சுப்போம். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஏ அப்படின்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோன்னா அந்த ஏன்றது இதில் வரும். ஓகே, ஸோ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மெத்தட் தான் இங்கே ஏன்றது. ஓகேங்களா? இந்த ஏன்றது தான் இப்போ இங்கே இருக்கிற பேராமீட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சிடும். ஓகேங்களா? இது எப்படி இந்த ஏன்றது இது உள்ளே இங்கே ரிசீவ் ஆகிட்டு உள்ளே வருதோ, உள்ளே வந்து என்ன நம்ம என்ன பர்பஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ஏன்ற பேராமீட்டர் இங்கேருந்து நேராக இது உள்ளே வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கேர்லி பிரேஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராதுன்னு நினைக்கிறேன். கேர்லி பிரேஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது, சிங்கிள் லைனாக இருந்தால். ஓகேங்களா? மல்டிபிள் லைனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கேர்லி பிரேஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஏரோ மார்க்குள்ளே சாரி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வருதோ அந்த மாதிரி தான் இங்கே. ஓகே, நான் இப்போ வந்து இந்த கேர்லி பிரேஸ் எடுத்துறேன். ஸோ ஆர்குமெண்ட் ஏன்னு வந்திருக்கு. இந்த ஏவை அடுத்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணேன். இது கூடவே சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏன்ற வேல்யூ இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஏ என்ன பேராமீட்டர் இல்லையா, ஸோ அந்த பேராமீட்டர் கண்டிப்பாக நான் இங்கேருந்து பாஸ் பண்ணணும். ஓகே, 500 சார் 5000ன்றது இங்கேருந்து சென்ட் பண்ணுறேன். இந்த 5000 தான் நேராக இந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகுது. ஓகேங்களா? இது மை ஃபங்க்ஷன். ஓகே, இதில் வந்து ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்ட் கிடையாது, அதனால தான் வந்து நமக்கு இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த ஏன்ற வேல்யூ இப்போ நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. இங்கே என்ன 5000 சென்ட் பண்ணியிருக்கேன், அந்த 5000 இங்கே அவுட்புட்டில் வரப்போகுது. பாருங்கள், பார்த்தீங்களா? திஸ் இஸ் நோ பேராமீட்டர் மெத்தட் அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து திஸ் இஸ் சிங்கிள் பேராமீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ தான் நமக்கு அவுட்புட்டில் பாருங்கள் சிங்கிள் பேராமீட்டர் மெத்தட் வந்துருச்சு. ஓகே, ஸோ செகண்ட் டைப் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து இந்த செகண்ட் டைப் பார்த்தாச்சு. தேர்ட் டைப் என்னன்னா சிங்கிள் பேராமீட்டர் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
ஓகேங்களா. இப்போ சிங்கிள் பேராமீட்டர் இதே ஏ தான். ஓகே, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஓகேவா. இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இப்படி வரும்போது நீங்கள் இது உள்ள எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா இந்த ஏன்ற வேல்யூவோட நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் 5000 ஆட் பண்ணி ஓகேங்களா டிவைட் பை 200. ஓகேங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன். இல்லை இப்படி கூட பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. போட்டு ஏவோட ஆட் பண்ணி ஸோ இந்த வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் நீங்கள் டைரெக்டாக கொடுத்தாலும் சரி, இந்த ரிட்டர்னுங்கிறது டைரெக்டாக ஒரே லைனில் எப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. ஸோ இது மொத்தமாக ஒரு அவுட்புட் வரும், அதை டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிசல்ட்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ரிசல்ட்ன்ற வேரியபிளை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஸோ இது நமக்கு இப்போ தேவையில்லை, சும்மா அது உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டேன். ஓகே, ஸோ இது வந்து மல்டிபிள் லைன், ஏன்னா இது ஒரு சிங்கிள் லைனில் முடியல, மல்டிபிள் லைனில் முடிஞ்சிருக்கு அதனால். ஓகேங்களா. ஸோ நாம் இப்போ இங்கேருந்து 5000 அனுப்பிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஏல வந்து 5000 தான் இருக்க போது, இங்கே வேறு வேல்யூ கூட மாற்றிக்கலாம், 500 மாற்றிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட லாஜிக் என்னவோ அதை நீங்கள் இங்கே ஃபுல்லாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், சின்டாக்ஸ் எரர் வந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன். ஸோ ஏரர் மார்க் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும், அதோட ஏவோட வேல்யூ ஆட் பண்ணி நமக்கு இங்கே ரிசல்ட்டில் கொடுத்துருக்கு. ஓகேவா. ஒருவேளை நம்ம ரிட்டர்ன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அன்டிஃபைன்டுன்னு வந்துடுது. ஏன் அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட் இங்கே இருக்குது. ஓகே, வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டோம், அகைன் நம்ம கொடுத்துருவோம், அன்டிஃபைன் வருது. ஓகே, சரி இப்போ வாங்க இதை வந்து இப்படி கொண்டு போவோம். ஸோ அந்த ஏரோ மார்க், அதாவது இந்த கர்லி ப்ரைஸே வேண்டாம். ஓகே, இப்படி போடுவோம். ஓகே, இப்போ வந்து சிங்கிள் லைன் ஆகிடுது இது. ஓகேங்களா. ஆனால் ஆக்சுவலி நம்ம போட்டிருக்கிறதே மல்டிபிள் லைனுக்கு. ஓகே, ஸோ அதனால் இது சிங்கிள் லைன் ஆகிறதுனால இந்த கான்செப்ட் கிடையாது. சிங்கிள் லைன் ஆகிறதுனால நமக்கு அவுட்புட் வந்துடுது. ஓகேங்களா. ஆனால் நம்ம பார்த்துருக்கிற மெத்தடை இப்போது தேர்ட் தான். ஓகேங்களா. பேராமீட்டர் சிங்கிள் ஆனால் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் வரணும். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஏரோ மார்க் கொடுத்து தான். ஓகேங்களா. ஏன்னா அடுத்தடுத்த லைன்ஸ் வருது அப்படின்னா அது ஒரே சிங்கிள் லைனில் எழுத முடியாது. ஓகேங்களா. அதனால தான் இது கர்லி ப்ரைஸ் கொடுத்து அதுக்குள்ளே வந்து நம்ம எத்தனை லைன்ஸ் கோடிங் வேணாலும் இதில் எழுதிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து மல்டி லைன்ஸ் சிங்கிள் பேராமீட்டர். ஓகேங்களா. சரி, இந்த சிங்கிள் பேராமீட்டரை வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும்னு கிடையாது, இப்படி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா. டைரெக்டாகவே ஏன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எப்படி கொடுத்தாலும் சிங்கிள் பேராமீட்டர் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா அதே வேல்யூ தான் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ சிங்கிள் பேராமீட்டர் இருக்கும்போது நீங்கள் ப்ராக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா. பட் ஆனால் நோ பேராமீட்டர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி மல்டி பேராமீட்டர் இருக்கும்போதும் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ அதுதான் தேர்ட். இப்போ தேர்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம், சிங்கிள் பேராமீட்டர் மல்டி ஸ்டேட்மெண்ட். இப்போ என்னென்னா மல்டி பேராமீட்டர் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ மல்டி பேராமீட்டர் அப்படின்னா இதுதான் மல்டி பேராமீட்டர். ஏ கமா பி கமா சி இந்த மாதிரி எத்தனை வேணால் நம்ம பேராமீட்டர் உள்ளே சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த 3 வேல்யூவையும் உள்ளே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை நான் பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலா போட்டு ஃபார்முலா மாதிரி இருக்குது, இது ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்து இது ஒரு ரிசல்ட் கிடைக்குது, அந்த ரிசல்ட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா? சரி, இங்கே வந்து என்ன சொன்னோன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ வந்து என்ன பண்ணிடணும்னா இதுவே தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் முடிஞ்சிருது, ஒரே லைனில் முடிஞ்சிருது. அப்போ நமக்கு கர்லி பிரேஸ் ஓப்பன் க்ளோஸ் தேவையில்லை. ஸோ 3 பேராமீட்டர் அனுப்பிச்சிருக்கு, 3 பேராமீட்டர் யூஸ் பண்ணி இங்கே ஒரு ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட் டேரெக்டாகவே இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ரிட்டன் கொடுத்தாலும் அதே அவுட்புட் தான் வரும், ரிட்டன் கொடுக்கலனாலும் அதே அவுட்புட் தான் வரும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ ஏபிசி 3க்கும் வேல்யூ கொடுக்கணும் இல்லைங்களா? இங்கேருந்து நான் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ கன்சோல்லே நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு வேரியபிளில் போடுறேன், அதனால் வந்து ஈஸியாக இருக்கும். வேரியபிளில் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் ஆகுது, அதுக்கு 3 பேராமீட்டர் தேவைப்படுது, நான் ஒரு பேராமீட்டர் தான் சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 பேராமீட்டரோட வேல்யூ கொடுத்துருங்க, 50 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 3க்கும் ஏபிசி 3 வேல்யூ இங்கே போயிட்டு இங்கே என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண சொல்லியிருக்கணும் அது முடிச்சுட்டு நமக்கு அவுட்புட் வரும். இதை வந்து ரிசல்ட்டு தான் ஸ்டோர் ஆகும், அந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சரி, ரிட்டர்ன் என்ற கீவேர்டு எடுத்துருவோம். ஓகே, சின்டாக்ஸ் எரர், இன்வேலிட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன் அசைன்மெண்ட். சாரி, இந்த ஏரோ மார்க் அப்பப்போ வந்து நமக்கு ஓகேங்களா? அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் ரிட்டர்ன். ஸோ நம்ம ரிட்டர்ன் வந்து கொடுக்கக்கூடாது எப்போன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வரும்போது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது நாம் அதை வந்து ரிட்டர்ன் என்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்து தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் கொடுத்து வந்துட்டோம். இது வந்து மல்டி பேராமீட்டர்ஸ், இது வந்து மல்டி பேராமீட்டர் மல்டி லைன் அப்படிங்கிறது தான் அடுத்த டைப். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மல்டி பேராமீட்டர்ஸ் அந்த மல்டி ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக இது வந்து மல்டி ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏரோ மார்க், சரி ஏரோ மார்க் பண்ணுறேன், கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து அப்படின்னு வச்சு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த VRES அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஏரோ மார்க் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே அவுட்புட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 5 டைப்ஸும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எங்காவது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் என்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, எப்போன்னா மல்டி லைன் வரும்போது மட்டும்தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் என்ற கீவேர்ட் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதும் ஓகேங்களா, ஆர்குமெண்ட் சிங்கிளாக பாஸ் பண்ணுறது இதெல்லாம் இதில் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ இந்த நார்மல் ஃபங்க்ஷனை விட இந்த மாதிரி ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் கான்செப்ட் போடுறீங்களோ அங்கெல்லாம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை பெனிஃபிட்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த parallel code அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.
ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் a great time.